ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வீடியோ பண்ணுறோம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். மார்க்கெட் பாருங்கள், இந்த இடத்துல நல்லா சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து என்ன பண்ணலாம், ரெண்டு கால் சைடுக்கான என்ட்ரி அப்படிங்கிறது வந்து ட்ரை பண்ணலாம். மார்க்கெட்டில் வந்து பொறுமையாக இருந்து தான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து கண்டுபிடிக்கணும். நான் வந்து மார்க்கெட்டுக்கு இப்போ தான் வந்திருக்கேன். மார்க்கெட் வந்து மேல் நோக்கி போயிட்டுருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து சஸ்டெயின் பண்ணி மேல் நோக்கி மார்க்கெட் போகிறாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னுடைய டேட்டாலாம் வந்து நான் ரெஃபர் பண்ணிவிட்டு ஸோ எப்படி இருக்காங்கன்னு ரெஃபர் பண்ணிக்கிட்டு என்ட்ரி அப்படிங்கிறது ட்ரை பண்ணுவேன். இந்த ஒரு பிளேஸ் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு மார்க்கெட் வந்து ரிஜெக்ட் ஆகி கீழே வந்திருக்காங்க. அகெயின் இங்கே போயிட்டு ஸோ இப்படி வந்து கீழே தான் வந்திருக்காங்க. ஸோ இப்போ வந்து மார்க்கெட் இந்த பிளேஸ்க்கு போயிட்டு இருக்காங்க. போகும் பொழுது இந்த இடத்துல வந்து அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கங்கிறத பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ரெட் கலர் கேண்டில் வந்து கீழே வந்துட்டு இருந்தாலும் புல்லிஸ்க்கான டேட்டா பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இன்க்ரீஸ் ஆகி வந்துக்கிட்டே இருக்குது. கரண்ட் டேட்டா பார்த்தீங்க அப்படின்னா பியரிஸில் இருக்குது. ஸோ அதனால மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கீழே வருது. ஓகேங்களா? ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டைம் வந்து இந்த இடத்துல இருந்து ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு ஃபால் வந்திருக்கு. அகெயின் இங்கே போயிட்டு திருப்பியும் கீழே தான் வந்திருக்காங்க. திருப்பி இங்கேருந்து கீழே தான் வந்திருக்காங்க. ஸோ இந்த இடம் வரும்பொழுது கீழே வந்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா? பட் புல்லிஸ்க்கான டேட்டா அப்படின்னு சொல்லும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகி வந்துட்டுருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணி ஸோ மார்க்கெட் எப்படி இருக்காங்கன்னு பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணலான்னா என்ட்ரி ட்ரை பண்ணலாம். இல்லை ஒரே ஒரு என்ட்ரிங்கிறனால கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்து பொறுமையாகவே என்ட்ரி அப்படிங்கிறது எடுக்கலாம். இங்கே பாருங்கள், மார்க்கெட் வந்து 4 to 5 கேண்டில்ஸ் வந்து இந்த ஒரு பிளேஸில் வந்து சஸ்டெயின் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு கன்ஃபர்மேஷன் வந்ததுக்கப்புறம் என்ட்ரி அப்படிங்கிறது ட்ரை பண்ணலாம். இப்போ நம்ம ட்ரேட் பிளான் இது தான். அதாவது வந்து ஒன்று கீழே இங்கே வரணும், அப்படி இல்லைன்னா மேலே இதை கட் பண்ணி மேல் நோக்கி போகணும். நம்ம பாட்டுக்கு பார்க்குற கேண்டில்ஸ் எல்லாம் என்ட்ரி எடுக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு விஷயத்தை தீர்மானிச்சுட்டு அது வர்ற வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா வெயிட் பண்ணணும். ஸோ இந்த ஹையை கட் பண்ணாங்க அப்படின்னா என்ட்ரி அப்படிங்கிறது ட்ரை பண்ணலாம். இங்கே வந்து இப்படி ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குங்கிறனால நம்ம க்ளோஸ் வச்சுட்டு நெக்ஸ்ட் கேண்டில் எப்படி மூவ் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, மார்க்கெட் வந்து இன்றைக்கி வந்து டே ஹையை வந்து ரீச் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு என்ட்ரி அப்படிங்கிறது வந்து கால் சைடு ட்ரை பண்ண போகிறேன். மார்க்கெட் பார்த்திங்கன்னா இந்த ஒரு இடத்துல வந்து சஸ்டெயின் பண்ணுறாங்க. ஸோ வந்து நியர் 25,920 கிட்ட மார்க்கெட் வந்துட்டாங்க. என்னுடைய என்ட்ரியை நான் கொடுத்துருக்கேன். அந்த கேண்டில் வந்து மேல் நோக்கி போகுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்படிங்கிறது ரொம்ப நேரம் என்னுடைய ட்ரேடை ஹோல்டு பண்ண மாட்டேன். மார்க்கெட் இதுக்கப்புறம் மேலே போகிற பட்சத்தில் 1 or 2 கேண்டில்ஸில் என்னுடைய சின்னதாக ஒரு ஸ்கேல்பிங் மாதிரியான என்ட்ரி அப்படிங்கிறது வந்து முடிஞ்சிடும். எனக்கு வந்து 4 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட்டில் இருக்க பார்க்கலாம். சூப்பர். டார்கெட் அப்படிங்கிறது வந்து ரீச் ஆகிடுச்சு. எனக்கு பார்த்தீங்கன்னா மோர் தென் 10 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது இந்த ஒரு கேண்டிலே கொடுத்துடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து சின்ன ஸ்கேல்பிங் தான் பண்ணேன். ஸோ இதுவே எனக்கு போதுமானது. ஸோ என்னுடைய ட்ரேடை வந்து நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.